எண்ணம் வெளியே போராட்டங்கள் பயம் எத்தனை எத்தனையோ. எண்ணம் வெளியே போராட்டங்கள் பயம் எத்தனை எத்தனையோ. ஆவை தின்னும் அகற்றி எளியோனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஆவை தின்னும் அகற்றி எளியோனை ரட்சியும் தேவாட்டு குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே மறுபடியும் தேவ சமூகத்தில் சேர்வதற்கும் அவரோடு கூட இணைந்து நிற்பதற்கும் ஒருவரை ஒருவர் நாம் இந்த காணொளி மூலம் சந்திப்பதற்கும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு 1000 கோடி துதிகளை செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு தமது மகத்துவமுள்ள கிருபைக்கு நம்மை அழைத்து செல்வாராக. நமக்கு மாம்சத்திற்கும் ஆவிக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்மாவிற்கும் தேவையான நல்ல கிருபைகளால் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தும்படி நான் மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நம்முடைய நினைவிலை கொண்டு அங்கு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கும்படியாய் நிற்போம். எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். 19வது வசனத்தில் அவர் எழுதியிருப்பது, நீ துன்பங்களை வெட்கத்தை அனுபவித்த எல்லா இடங்களிலும் உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன். 20வது வசனத்தில் பாருங்கள், சிறையிருப்பை மாற்றிக்கொள்ளும் பொழுது உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வேன். 2 வார்த்தைகளையும் ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவைகளை சிந்தனைக்கு எடுப்போம். வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லும் பொழுது, அல்லது தேவன் தம்ம தீர்க்கதரிசிகளை கொண்டு நம்மோடு பேசினார் என்று சொல்லும் பொழுது, நாம் இன்றைக்கு எழுந்து வேதத்தை கண்களை மூடி வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை பார்த்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அது போல என்று சொல்லுகிற காலத்தை கொஞ்சம் நாம் கடந்திருக்கிறோம் என்றே யோசிப்போம். ஆதி காலத்தில் இவைகளெல்லாம் நமக்கு பஞ்சாங்கங்களாய் தோன்றின. இவைகளெல்லாம் நம்மை வழி நடத்துகிற நமக்கு வழிகாட்டிகளைப் போல இந்த வேத வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, அதே போல காலையில் எழுந்தவுடன் கண்களை மூடி ஒரு வார்த்தையை தொடுவோம். எழுதியிருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் தொட்டு பார்த்து அதில் என்ன சொல்லி இருக்கிறதோ அது இன்றைக்கு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லுகிற பல காலகட்டங்களை கடந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய கட்டத்திற்குள்ளாக அநேக கிறிஸ்தவர்கள் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். காலையில் எழுந்த உடனே காலன்றில் இருக்கிற அந்த வசனத்தை வாசிப்பார்கள். அந்த நாள் காட்டியில் அது வாசித்த உடனே அதில் என்ன, அதுவும் முழுமையான வேத வசனம் சில தேதிகளில் எழுதப்படுவதில்லை. 2 வரி 1 வரி அதில் இருக்கும். அதை பார்த்தவுடனே இவர்களுக்கு தேவன் தன்னோடு பேசினது போல எண்ணி மகிழ்ந்து பூரிப்பாகி இன்றைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று சொல்கிற அருமையான சூழ்நிலைகள் அடங்கிய மக்களும் இருக்கிறார்கள். அந்த காலங்களை எல்லாம் நாம் இனி நமக்கென்று பயன்படுத்தாமல் கடந்து போகத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த கடந்து போகிற இந்த காலத்தில் ஒரு முறை இந்த வேத வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வாருங்கள். வெட்கம் அனுபவித்த எல்லா இடங்களிலும் உனக்கு கீர்த்தியையும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன். அதே சமயத்தில் அடுத்து கீழே எழுதுகிறார், சிறையிருப்பு மாறும் பொழுது உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று. இன்றைக்கு இருக்கிற நெருக்கமான ஆவிக்குரிய நிலையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை எண்ணுவீர்களானால், ஆசீர்வாதம் கூறுகிற ஊழியர்கள் தான் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக கருதப்பட்டு வருகிற இந்த காலம். நான் ஒரு 3வது நாள் ஆறுதல் கூட்டத்திற்காக சென்றிருந்தேன். அங்கு ஒரு ஊழியரை வரவழைத்திருந்தார்கள். அவர் வந்து சொல்லும் பொழுது, அவரை குறித்து விளம்பரப்படுத்தும் பொழுது, அவரை குறித்து பேசும் பொழுது, இந்த ஊழியர் இன்னது போல என்று சொல்லி முடித்தார்கள். இவர் தீர்க்க தரிசனத்தின் ஊழியர்,
தீர்க்க தரிசனங்கள் மாத்திரமே அவருக்கு வெளிப்படும். அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் அவர் இருக்கிறார் என்று இப்படி பெரிய ஒரு விளம்பரத்தை செய்தார்கள். விளம்பரத்திற்கு பின்பு அவருக்கு ஒரு செய்தி கொடுத்தார்கள். அந்த செய்தி 3வது நாள் ஆறுதல் கூட்டம். ஆறுதல் கூட்டத்தினுடைய அந்த செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்களான வித்தியாசமாக இருக்கும். அந்த காலங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லுவதை தான் நான் சொல்லுவேன், எனக்கு இவ்வளவு சொல்லி இருந்தார் என்று சொல்லி பல பக்கங்கள் எழுதி கொண்டு வந்தார். ஆனால் அங்கு நடந்த சம்பவம் என்னவென்றால், பிரசங்கத்திற்கு அவரை கூப்பிட்டு விடும் பொழுதே அங்கிருக்கிற அந்த தலைமை தாங்குகிற ஊழியர் அவருக்கு சொன்னார், என்ன நீங்க செய்தாலும் சரி 20 நிமிஷத்துக்கு மேல எடுக்க வேண்டாம் கட்டாயப்படுத்தினார். ஒருவேளை தேவன் அவ்வளவு மணி நேரங்கள் பேச வேண்டும் என்று விரும்பி இருந்தால் இந்த 20 நிமிஷத்தில் அவைகளை எப்படி நான் கொண்டு வருவது என்கிற ஒரு சிந்தனை அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அவர் அதையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டுதான் அந்த காரியங்களை செய்தார். இது போல சில காரியங்கள் நமக்கு வேத காரியங்களின் அர்த்தங்கள், வேத காரியங்களின் வாக்குத்தத்தங்கள், வேத காரியங்களின் ஆசீர்வாதங்கள், வேத காரியங்களில் உள்ள நமக்கு பிரயோஜனப்படும் என்று அல்லது நம்மை ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய மனது சாந்தி அடைய, நம்முடைய மனது திருப்தி அடைய, நம்முடைய இருதயம் பூரிப்பாகத்தக்க வார்த்தைகளால் அநேக வேத வசனங்கள் நம்மை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளால் அநேக ஊழியர்களும் இன்றைக்கு நம்மையும் தேற்றி கொண்டு வருகிறார்கள், ஆற்றிக்கொண்டு வருகிறார்கள், உண்மை. ஆனால் எழுதின வார்த்தையினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் எண்ணி பாருங்கள். நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்க வேண்டியது தேவ தீர்மானம். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆச்சரியமான வேத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 8வது சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். தேவன் அவனை முடி சூட்டினார் என்று எழுதியிருக்கிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினாராம் மனிதனை. மாத்திரமல்ல, அவனை முடிசூட்டி அமர வைத்து சகலவற்றை அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாராம். உண்மையான சம்பவங்கள். சகலமும் கீழ்பட்டிருக்க, சகலமும் அவனுக்கு அடங்கி இருக்க. ஆனால் இன்றைக்கு மனுஷனை இன்னொரு முறை அவர் உயர்த்தி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் தேவன். நம்முடைய தேவனாய் கர்த்தர் இன்னொரு முறை மனுஷனை உயர்த்தும்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். காரணம், அவருடைய காரியத்தில் ஒரு மனிதன் முழுமையாய் நிற்கும் பொழுது இழந்து போனான். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அருமையான வேதவசனம் உண்டு. அவன் தேவ மகிமையை இழந்து போனான். அவர் சூட்டிய முடியை அவர் சூட்டின கிரீடத்தை அவன் கீழே போட்டான். அவனுக்கு இருந்த மகிமை, அவனுக்கு இருந்த கனம், அவனுக்கு இருந்த மேன்மை, அவனுக்கு இருந்த சாயல், அவனுக்கு இருந்த ரூபம் எல்லாம் அழிந்து நாசமாய் போனது. இந்த நிலையில்தான் வேதத்தில் இரக்கம் பெற்றவர்களாய் நாம் மாறினோம், கிருபை பெற்றவர்களாய் மாறினோம். பல ஆயிரம் முறை இந்த வார்த்தைகளை சொன்னாலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை கனம் பண்ணுகிறதாய் மாறும். நான் கிருபை பெற்றவனாய் மாறினோம், நாம் இரக்கம் பெற்றவர்களாய் மாறினோம். காரணம், நம்மை அவர் அக்னியும் நரகமும் இருக்கிற அந்த பொல்லாத இடத்திற்கு அனுப்பாமல் வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்டாராம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உலக தோற்றத்திற்கு முன்னமே தெரிந்து கொண்டாராம். அவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், அவர் தெரிந்து கொண்டது ஆட்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் உங்களை எனக்கென்று நான் பிரித்தெடுத்தேன் என்று சொன்னார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் உங்களை மாத்திரமே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். அவருக்கு 1000 கோடி துதிகள் உண்டாகட்டும். எத்தனை பெரியவர்கள், எத்தனை சீமான்கள், எத்தனை செல்வமான்கள், எத்தனை கல்விமான்கள், எத்தனை ஞானவான்கள், எத்தனை விஞ்ஞானிகள் இந்த பூமியில் பரந்த மக்களாய் நிற்க உங்களை மாத்திரம் எனக்கென்று தெரிந்து கொண்டார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லது. ஆனால் தெரிந்து கொண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறது, சிறையிருப்பை திருப்பும் போது உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்வேன். ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கும் வரைக்கும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் இல்லை என்பதை முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்வார்களானால் ஆசீர்வாதத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆசீர்வாதம் உண்மைதான். உன்னை ஆசீர்வதிக்கிறார் உண்மை, உன்னை கனப்படுத்துவார் உண்மை, மேன்மைப்படுத்துவார் உண்மை, உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் உண்மை, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் உண்மை, உன்னை இடிக்காமல் கட்டுவார் உண்மை, உன்னை கீர்த்தியாக்குவார், மேன்மையாக்குவார், கனப்படுத்துவார், எல்லாம் உண்மை.
ஆனால் எழுதின வேத வசனத்தை மாத்திரம் ஒரு நிமிஷம் கவனமாய் பாருங்கள். இன்றைக்கு ஆயிரங்களான கர்த்தருடைய பிள்ளைகள் பின்னிட்டு போனதற்கு காரணம் ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். எங்க தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், எங்க கூட்டம் கூடுவார்கள், யார் தலையில் கை வைத்து ஜெபிப்பார்கள், யாரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வர, யார் ஜெபித்தால் இது நடக்கும், இப்படி தங்களை ஆராய்ந்து அலசி ஓடுகிற ஓட்டத்திலேயே முழுமையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் எழுதின அந்த வாக்குத்தத்தத்தை கையில் எடுத்துப்பார். சிறை இருப்பை திருப்பும் போது உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவர் தீர்மானித்திருக்கிறார். அப்படியானால் நான் சிறை இருப்பு என்ன? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அது தெரியும். நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், எனக்கு அது தெரியும். நான் ஆராதனைக்கு போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு அது தெரியும். அதுவும் நீங்கள் எல்லாம் சொல்லுகிறது போல நான் ஆவிக்குரிய ஆராதனைக்கு போகிறேன், அதுவும் எனக்கு தெரியும். அந்த சபைக்கு தான் போகிறேன், குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு தான் போகிறேன். அங்கு போனால் தான் இது இருக்கும் என்று சொன்னதினால் அங்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். சரி, எல்லாம் சரி. ஆனால் வேதத்தில் எழுதின அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். எதில் நான் சிறையாகி இருக்கிறேன்? நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு எழுதியிருக்கிற ஒரு வார்த்தையினுடைய தன்மையை நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வருவோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒரு முறை வாசித்து பாருங்கள். ஒருவன் எதினால் இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமை என்று எழுதியிருக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்பீர்களானால், எதற்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறேனோ அதற்கு அடிமை என்று எழுதியிருக்கிறது. இந்த 2 வசனமும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிக்கப்படட்டும். நான் அடிமை இல்லை, நான் ஜெயிலுக்கு போகல, யாரையும் கொலை செய்யல, எந்த திருட்டு வேலையும் நான் நடத்தல, எந்த கிரிமினல் வழக்கும் என் மேல இல்லை, எந்த குற்றமும் இல்லை, உண்மை. ஆனால் வேதம் என்னை சொல்லுகிறது, நீ அடிமைப்பட்டிருக்கிறாய், நீ அடிமைப்பட்டிருக்கிறாய். எப்படி நான் அடிமையாகி இருக்கிறேன்? ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது வேதத்தின் ஆழமான போதனை. இயேசு கிறிஸ்துவின் வாய் விட்டு சொன்ன போதனை, உபதேசம். நான் இன்னும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவோ வருஷம் நான் கிறிஸ்தவனாயிருக்கிறேன், எத்தனையோ ஆண்டுகள் நான் ஆண்டவருடைய பிள்ளையாயிருக்கிறேன். நான் இன்னும் தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே என் பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார் என்று சொல்லி நான் மனம் திரும்புதலுக்காக, ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து மரித்தது போல நான் மரித்து அவருடைய மரணத்தின் சாயலிலும் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டவனாக நான் இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லை. இப்ப கவனிங்க, எது என்னை தடுக்கிறது? எது என்னை வேண்டாம் என்று சொல்லுகிறது? இந்த சம்பவங்கள் அப்படி அல்ல, இது வேறு மாதிரி தான் என்று எது என்னை தடுத்து நிறுத்தி எனக்கு உபதேசம் கொடுக்கிறது? என்னுடைய ஐதீகம், என்னுடைய பாரம்பரிய பழக்கம், என்னுடைய தாய். நான் சொல்லுகிற காரியத்தில் தயவு செய்து கோபம் கொள்ள வேண்டாம், சிந்தியுங்கள். என்னுடைய தாய் சபையின் உபதேசம், அப்படி வைத்துக் கொள்வோம். இப்ப நான் என்ன செய்திருக்கிறேன்? நான் அதற்கு கட்டுப்பட்டு நடப்பதால் பேதுரு சொன்ன 2 பேதுரு 3:19 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன ரோமர் 6:16 எனக்கு பொருந்தக்கூடியதாய் மாறிவிட்டது. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் இன்னும் கூட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய பந்தியில் தவறாமல் நிற்க வேண்டும். ஒரு உபதேசம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காக்கப்படுவதற்கு ஆவியானவர் நம்மோடு இடைபடுவார் என்கிறது ஒரு உபதேசம். இந்த 2 இருக்க, உலகத்தை வெறுத்து ஆண்டவரை மாத்திரம் நேசிக்கும்படியாக எந்த விதத்திலும் கரைபடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு உபதேசம். ஆனால் இவைகள் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கையா, செயல்படுறது கொஞ்சம் கஷ்டம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும், பாடி துதித்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். இது உபதேசம், இது நமக்கு உள்ள காரியங்கள். ஆனால் இவைகளில் எல்லாம் நான் சரியாய் நிற்கிறேனா அப்படி யோசிக்கும் பொழுது இல்லை.
ஏன் அது இல்லை? ஏன் இல்லை? ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது. கட்டுப்பாடான காரியம் ஒன்று தடுக்கிறது. என்னுடைய சபையின் சட்டம் என்னை தடுக்கிறது. என்னுடைய பழைய ஐதீகத்தினுடைய பாரம்பரிய பழக்க வழக்கம் என்னை தடுக்கிறது. ஆகவே இவைகளில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. நான் வெளியே வர முடியாததற்கு பெயர் நான் சிறைப்பட்டிருக்கிறேன். அறிந்து கொண்டிருப்பீர்கள். யோசியுங்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் சிந்தியாவிட்டால் எத்தனையோ ஆண்டுகள் நான் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு வெறுமையாய் மாறிவிடும். வேதத்தில் எழுதியிருக்கிறது, பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் உண்டு பண்ணின நரகம் என்று. எனக்காக அல்ல, அவனுக்காக. ஆனால் நான் போக வேண்டிய இடம் அப்படி மாறிவிடக்கூடாது. ஆகவே நான் வேதத்தை முழுமையாய் கவனிங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற, ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற, ஆசீர்வாதத்திற்காக புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற, ஆசீர்வாதங்களுக்காக புண்ணிய பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற, ஆசீர்வாதத்திற்காக அவர் ஞானஸ்நானம் எடுத்த, இயேசுநாதன் ஞானஸ்நானம் எடுத்த யோர்தான் ஆற்றிலேயே நானும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற எல்லாருக்குமே நான் சொல்லுகிறேன், கோபப்படாதீங்கய்யா. கொஞ்சம் ஆழமா சிந்திங்க. வேற வசனத்தை எழுதியிருக்கிற வார்த்தையை கவனிங்க. என் சிறையிருப்பு திரும்பும் போது அவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். என் எண்ணத்திற்குள் நான் தீர்மானித்த தீர்மானம் ரொம்ப பெரியது. அந்த தீர்மானம், நான் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வேன், நான் இந்த ஆணை தான் திருமணம் செய்வேன். அப்படி ஒரு தீர்மானம். ஆனால் யாரோ ஒருவர் ஆண்டவருடைய மார்க்கத்தில் வராதவர்கள், யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாதவர், யாரோ ஒருவர் ஞானஸ்நானம் எடுக்காதவர், யாரோ ஒருவர் ஆண்டவரை அறியாதவர், யாரோ ஒருவர் வராதவர், வரவே மாட்டாதவர். ஆனால் அது நடக்கும். இது தேவ சித்தம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. தேவன் அதன் காலத்தில் அதை நேர்த்தியை செய்து வைக்கிறார். எல்லா வசனங்களையும் எழுதி, இது ஆண்டவர் கொடுத்த வெற்றியின் நாள், இது என்று அகமகிழ்வோம் எல்லாம் சொல்லி ஆர்ப்பாட்டத்தை உண்டு பண்ணுகிறோம். கர்த்தர் செய்தார் என்று அவர்களும் அதற்குரிய பாணியோடு நம்மிடத்தில் நின்று எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார்கள். செய்து முடித்த காரியத்தினுடைய தன்மை என்ன? வேதத்தில் எழுதியிருக்கிறது, சிறையிருப்பு மாறும் பொழுது உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் உலக தோற்றத்திற்கு முன்னமே என்னை தெரிந்து கொண்டார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். அவர் என்னை தெரிந்து கொள்ளும் பொழுதே எனக்கு இந்த சூழ்நிலையை அனுசரித்து கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர் உண்டாக்கும்படியாக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆயத்தம் செய்யப்பட்ட இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னை சூழ்ந்து கொள்ள வேண்டுமானால், என்னை நெருக்கி நிற்க வேண்டுமானால், என்னோடு இணைந்து நிற்க வேண்டுமானால், என் சிறையிருப்பு மாற வேண்டிய அவசியம். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வேதம் எதை வெறுக்கிறதோ நான் அதை வெறுக்காமல் நேசிப்பேனானால், வேதம் வெறுக்கிற காரியத்திற்கு நான் அடிமை, நான் நேசிக்கிற காரியத்திற்கு நான் அடிமை. வேதம் இருக்கிறதை நான் உதறி தள்ளாமல் அவைகளையே எனக்கு பழக்கப்படுத்திக் கொள்வேன். ஆனால் அதற்கு நான் அடிமை. இந்த அடிமைத்தனம் மாற வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானம். ஆகவே நான் 68வது சங்கீதம் 18வது வசனத்தில் எழுதின அந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் என்று எழுதியிருக்கிறது. சிறைப்பட்ட என்னை அவர் சிறையாக்கி கொள்வாரானால், அவர் சொன்ன கீர்த்தியும் புகழ்ச்சியும் என்னையும் என் பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளும். நானும் என் பிள்ளைகளும் கிருபைகளால் நிறைந்திருக்க வேண்டுமானால், நீங்க எந்த விதமான ஐதீகத்தில் இருந்தாலும் சரி, எந்த விதமான கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, சாக்கு போக்கு என்பது தெய்வ சமூகத்தில் செல்லாது. அது இப்படி ஆயிடுச்சு, அதனால இப்படி, இது போயிடுச்சு, அதனால இப்படி. அதற்கு ஒரு உதாரணத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த எலிசாவின் காலத்தில் ஒரு மனுஷன் தண்ணியில மூழ்கி சுகமானார். உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மனுஷன் கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தாரு, அவர் வேண்டானார். அப்புறமா எல்லா சூழ்நிலையில முடிந்து அவன் சுகமாயிட்டான். அவன் சுகமாகி இந்த காணிக்கை மட்டும் வச்சுங்கன்னு சொன்னான். அவர் அதில், உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாப்பா, நீ கீழ்ப்படியாத மனுஷன் சொல்லி ஒதுக்கிட்டார். தீர்க்கதரிசி ஒதுக்கின பின்பு அந்த மனிதன், அந்த நாகமான் அவரிடத்தில் கேட்கிறான், ஐயா உங்க ஒரு காரியத்தை எனக்கு மன்னிச்சிருங்க. என்னன்னா,
என் ராஜா சாமி கும்பிட போவார், அவரோட கூட நான் நின்று நானும் அதை செய்ய வேண்டியவனா இருக்கேன். அதை மட்டும் எனக்கு உங்க தேவன் மன்னிப்பாராக. இதே காரியம்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சுட்டி காட்டியே கேட்கிறார்கள். அங்க ஆசீர்வதித்த தேவன் மாறாதவர் இல்லையா? இருக்கிறவராக இருக்கிறவர் இல்லையா? நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னாரே. அன்னைக்கு ஒரு நியாயம், இன்னைக்கு ஒரு நியாயம். அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டவர் எனக்கு தர மாட்டாரா? இதுதான் இன்றைய கேள்வி. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தீர்க்க தரிசன வார்த்தையை கவனிங்க. செப்பனியா 3:20 சிறையிருப்பு மாறும்போது உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆசீர்வாதத்திற்காக அங்கலாய்த்து திரிகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதத்திற்காக புலம்பி தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆசீர்வாதத்தை இழந்து ஒன்றுமில்லை வெறுமையானேன் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவ ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நடைமுறையில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை, பெரியவர்களுக்கான ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் சிறையிருப்பு மாறினால் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு சிறைப்பட்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் சிந்தியுங்கள். உலக பழக்க வழக்கங்களுக்கு, கட்டுப்பாடான சில காரியங்களுக்கு, ரட்சிப்புக்கு ஏதுவல்லாத, ரட்சிக்கப்படுத்தாத, ரட்சிப்பை கொண்டு வராத சில காரியங்களுக்கு, மனுஷ போதனைகளை உபதேசங்களாக போதித்து, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள், மனுஷனுடைய இருதயத்தின் கோட்பாடுகளை போதனைகளாக போதித்து, அவைகளுக்கு கீழ்ப்படியும்படி அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நிற்கும்படி, அவராலே நான் விடுதலை பெறுகிறேன். இனி இந்த ஐதீகம், இனி இந்த கோட்பாடுகள், இனி இந்த சம்பிரதாயங்கள், இனி இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இனி இந்த கட்டுப்பாடான சபை கட்டுப்பாடான காரியங்கள், இனி இப்படிப்பட்டவைகளெல்லாம் உடைத்தெறிந்து எப்பொழுது நீ வெளியே வருகிறாயோ அப்பொழுது புகழ்ச்சியும் கீர்த்தியும் பின்தொடரத் தொடங்கும். அதற்காக இன்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி விண்ணப்பிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கொஞ்ச நேரம் உடைய பிள்ளைகளோடு நாங்கள் இந்த வேத வசனங்களை கவனித்தோம். ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிற அந்த வார்த்தையை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் பதிக்கிறோம். வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறது போல, ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலும் எங்களால் எட்டி பிடிக்க முடியவில்லை. கண்ணீர், கவலை, பாரம். ஆண்டவருக்கு நான் தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கையும் கொடுக்கிறேன். ஆண்டவருக்கென்று எதையும் நான் செய்து வைக்க பொருத்தனையும் செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இது மாற்றம் இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான செயல் இல்லை. என் பிள்ளைகளிடத்திலே இந்த மாற்றம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ராம் முழுவதும் எனக்கு கண்ணீரை தவிர வேதனை. ராம் முழுவதும் எனக்கு பலனே இல்லை. எல்லாம் என் வாழ்க்கை நொந்து நூலாகி போனது என்று அங்கலாய் போடிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஏன் இந்த நிலை என்பதை யோசிக்கும் பொழுதுதான் வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். என் சிறையிருப்பும் மாறினால் எனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் பின்னால் இருக்கிறது, அப்படி நீ செய்கிறீர் என்று வாசித்தோம். யாரெல்லாம் ஆண்டவரே இன்றைக்கு தங்களை இன்ன விஷயத்தில் நான் அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று உணர்ந்து உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறார்களோ, தயவாய் அவர்களை நினைப்பீராக. அவர்களை மறந்து போகாமல் நினைத்தார்களும், அவர்கள் மனவேதனை மாறும்படி, அவர்கள் துக்கம் மாறும்படி, ஆண்டவரே அவர்களுக்கு அந்த கீர்த்தியான ஆசீர்வாதங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி இன்றைக்கு நீர் இரக்கம் காண்பித்தார்களும், இன்றைக்கு தயவு காண்பித்தார்களும், அவர்கள் தங்களை ஆழ உணரும்படி செய்யும். எந்த காரியத்தில் அடிமை என்பதை அவர்கள் உணரும்படி அவர்கள் மனக்கண்களை திறந்தரலும், அவர்கள் இருதயத்தை திறந்தரலும், அவர்கள் உள்ளத்தை திறந்தரலும், அவர்கள் கண்களை திறந்தரலும். எந்த இடத்தில், எந்த சூழ்நிலையில் தங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அடிமைப்பட்டதாய் நிற்கிறோம். சிலர் மாம்சத்தின் பழக்க வழக்கத்தில், சிலர் தீதான கட்டுப்பாடான காரியங்களில், சிலர் சபை ஐதீகங்களில், சிலர் எந்த காரியத்திற்கு அப்பிரயோஜனமான காரியங்களை தங்களுக்கு இது போதும் என்கிற, இது எதற்கு என்கிற எண்ணத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் உம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடுவார்களானால் இந்த நிமிஷத்தில் அவர்களை விடுதலை செய்வீராக.
அவர்கள் சிறையிருப்பு மாறட்டும். அவர்களை ஆட்கொண்டிருக்கிற எல்லா ஆவிகள் அவர்களை விட்டு நீங்கட்டும். அவர்களோடு போராடுகிற எல்லா தீய பழக்க வழக்கங்களும் அவர்கள் சரீரங்களை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் எந்த காரியத்தில் அடிமையாய் உணர்கிறார்களோ இந்த நாள், இந்த நிமிஷத்தில் அந்த அடிமைத்தனம் அவர்களுக்கு விடுதலையாக்கப்படட்டும். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினீர் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே சிறைப்பட்டு கிடக்கிற இந்த மக்களை, சிறையினாலே மிகவும் நொந்து உடைந்து வாழ்க்கை வேண்டாம், சாவதை தவிர வேறொரு ஆதாரமே எனக்கு இல்லை என்று எண்ணுகிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கண்ணோக்கமாக இருந்து இன்றைக்கு ஒரு சிறையிருப்பை மாற்றி அமைக்கட்டும். இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். தாங்கள் எந்த விஷயத்தில் ஆண்டவருடைய காரியமாய் உணர்த்தப்படுகிறார்களோ இன்றைக்கு அவர்கள் சிறையிருப்பு மாற்றப்பட்டதை உணர்ந்து அவர்களுக்கென்று உலக தோற்றத்திற்கு முன்னமே வைத்திருந்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் அவர்களை சூழ்ந்து கொள்ள செய்வீராக. சகல ஜாதிகளுக்குள்ளும் என்று எழுதின அந்த வார்த்தை இனி முதல் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, பொல்லாத மது பழக்கம், பொல்லாத மாம்சத்துக்குரிய ஈச்சையினாலே அடிமையில் சிக்கி தவிக்கிற தேவ ஜனங்கள் எல்லாரையும் விடுவேன். தேவ ஜனங்கள் மேல் உம்முடைய கண்ணோக்கமாக இருக்கட்டும். சொந்த இரத்தத்தை சிந்தி விளக்கரையமாய் அவர்களை வாங்கி இருக்கிறீர். அவர்களை அநாதிகளாய் விடாதிரும். அவர்கள் மேல் அன்பு வைத்து அவர்களை அணைத்துக் கொள்ளும். அவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். அவர்கள் மனவேதனை மாறட்டும். அவர்களை பின்தொடர வேண்டும் என்று இருக்கிற புகழ்ச்சியும் கீர்த்தியும் அவர்கள் இழந்து போகாதபடிக்கு உமக்கு ஒப்பு கொடுக்கிற உள்ளத்தை தாரும். ஆண்டவரே, எந்த கட்டுப்பாட்டையும் அவர்கள் மீறி, எந்த கட்டுப்பாட்டிலும் அவர்கள் சிக்கி இருக்கிறதை அவர்கள் உணர்ந்து அதிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களை ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளாக்கும். ஒரு இனந்தெரியாத சந்தோஷம் அவர்கள் உள்ளத்தை நிறைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நல்லவரும் கிருபையுள்ளவரும் விடுவித்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவருமாய சர்வபூமிக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து தமது அன்பின் கிருபையினாலே மூடி மறைப்பாராக. ஆமென்.